தீ விபத்தில் சிதைந்த அபிநயனின் கை. மித்ராவின் பிடிவாதம் காதலிடம் தோற்றதா? மருத்துவமனை அறையில் பரிமாறப்பட்ட அந்த முத்தத்தின் ரகசியம் என்ன? ஈகோ மறையுமா அல்லது மீண்டும் வெடிக்குமா? எபிசோட் 5. நிச்சயதார்த்த மண்டபத்தில் நிலவிய அந்த நிசப்தம் ஒரு பெரிய புயலுக்கு பின்னர் இருக்கும் அமைதியைப் போல இருந்தது. உறவினர்கள் ஒவ்வொருவராக முணுமுணுத்துக் கொண்டே கலைந்து சென்றனர். மண்டபத்தின் வாசலில் கட்டப்பட்டிருந்த அந்த பந்தல் காலியாக கிடந்தது. மித்ராவின் அப்பா ஒரு மூலையில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தார். அவரது கௌரவம் அந்த ஊர் கண் எதிரேயே சுக்கு நூறாக உடைந்திருந்தது. ஆகாஷ் ஒரு பண்புள்ள மனிதனாக அங்கே இருந்து கிளம்பிவிட்டாலும் மித்ராவின் அப்பாவால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அபிநயன் மெதுவாக அவர் அருகில் வந்தான். அவனது முகம் இப்போது அமைதியாக இருந்தது. சார், நடந்த எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த நிச்சயதார்த்தத்துக்காக நீங்கள் செஞ்ச செலவு, மண்டபத்தோட மீதி வாடகை, கேட்டரிங் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மித்ராவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் என்றான் ஒரு முதிர்ச்சியான குரலில். அபிநயன் சொன்ன அந்த செட்டில் என்ற வார்த்தை தூரத்தில் நின்று தன் புடவையை சரி செய்து கொண்டிருந்த மித்ராவின் காதில் விழுந்தது. அவளுக்குள் இருந்த அந்த பழைய ஈகோ ஒரு நாகப்பாம்பை போல சற்றென்று தலை தூக்கியது. பணம், மீண்டும் அதே பணம். இவன் என்ன பெரிய தர்ம பிரபுவா? என் அப்பாவோட கௌரவத்தை இவன் காசு கொடுத்து விலைக்கு வாங்க பார்க்குறானா என அவள் மனதுக்குள் எரிமலை வெடித்தது. அவள் விறுவிறுவென அவனது முன்னே வந்து நின்றாள். அவளது வயலட் நிற பட்டுப்புடவை காற்றில் படபடுத்தது. நிறுத்துங்க அபி, நீங்கள் ஒன்றும் இங்கே வந்து சேரிட்டி பண்ண வேண்டாம். என் அப்பாவோட கௌரவத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்களை நான் இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போகத்தான் சொன்னேன். என் வீட்டு செலவை ஏற்றுக்க சொல்லலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அதே வார்த்தையை தான் இப்போவும் சொல்கிறேன். உங்களை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன். என் அப்பாவை தாங்குகிற தகுதி எனக்கு இருக்குது என அவள் ஆவேசமாக சொன்னாள். அபிநயன் திகைப்போடு அவளை பார்த்தாள். அவனது கண்கள் சிவந்தன. மித்ரா, இது சேரிட்டி இல்லை, இது என் உரிமை. நாம் இப்போ ஒன்றா இருக்கோன்னு முடிவான அப்புறம் உன் குடும்பம் என்ன? உன் குடும்பம் என் குடும்பம்தான். இதில் எதுக்கு இப்போ பணத்தை கொண்டு வர? நீ இன்னமும் அந்த பழைய ஈகோவோட தான் இருக்கியா? அன்னைக்கு நடந்த அதே தப்பை நீ இப்பயும் பண்ணுற என்றான் வேதனையுடன். தப்பு பண்ணுறது நான் இல்லை அபி, நீங்கள் தான். நீங்கள் எப்போவும் உங்கள் அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சு எல்லாரையும் கட்டுப்படுத்த நினைக்கிறீங்க. அது உங்கள் ஆஃபீஸில் வேணால் நடக்கலாம், என் வீட்டில் நடக்காது. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க என அவள் தன் கைப்பையிலிருந்து ஒரு செக் புக்கை எடுத்து ஒரு பெரிய தொகையை எழுதி மண்டப மேலாளரிடம் கொடுத்தாள். அபிநயன் ஒரு நிமிடம் பேச்சுற்று நின்றான். அவனது இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. இவளுக்கு என் காதல் புரியவே இல்லையா? இவளோட இந்த ஈகோ தான் என்னை 5 வருஷமாக தூங்க விடாமல் செஞ்சது. இப்போவும் அதே தான் நடக்குது என நினைத்தான். சரி மித்ரா, உனக்கு உன் ஈகோ தான் முக்கியம்னா அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, காதலில் கணக்கு பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் தனிமையிலே தான் இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு பின்னால் கூட திரும்பி பார்க்காமல் மண்டபத்தை விட்டு வெளியேறினான். மறுநாள் திங்கட்கிழமை. அலுவலகம் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அபிநயனுக்கும் மித்ராவுக்கும் இடையே ஒரு பெரிய பனிப்போர் நிலவியது. அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களுக்கு இவர்களுடைய
இருந்த பழைய காதல் பற்றி தெரியாது. அதனால் அவர்கள் வழக்கம் போல ப்ராஜெக்ட் வேலைகளில் மூழ்கியிருந்தனர். மித்ரா தனது கேபினில் அமர்ந்து மைக்ரோ சர்வீசஸ் கோடிங்கில் மிக தீவிரமாக இருந்தாள். அவளது கண்கள் லேப்டாப் திரையை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளது மனம் மட்டும் அபிநயனை சுற்றியே வந்தது. அவன் நேற்று அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் என் சுயமரியாதைக்குத்தான் அப்படி சொன்னேன் என அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். திடீரென அலுவலகத்தின் மின்சாரம் துண்டிக்கப்பட யூபிஎஸ் பேக்கப் கூட வேலை செய்யவில்லை. எங்கிருந்தோ ஒரு கருகிய வாடை வந்தது. ஊழியர்கள் மத்தியில் ஒரு லேசான சலசலப்பு ஏற்பட்டது. எல்லாரும் வெளியே போங்க, சர்வர் ரூமில் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, வேகமாக பரவுது என செக்யூரிட்டி கத்தினார். அனைவரும் அலறிக்கொண்டு படிக்கட்டுகளை நோக்கி ஓடினர். மித்ரா வெளியே வர தயாரான போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவள் கடந்த 3 நாட்களாக செய்த அந்த முக்கியமான கோடிங் மாடியூல் இன்னமும் மெயின் சர்வருடன் சிங்க் ஆகவில்லை. அது கையில் இல்லை என்றால் ப்ராஜெக்ட் மொத்தமாக முடங்கிவிடும். அந்த ஃபைல் எனக்கு வேணும் என அவள் மற்றவர்கள் ஓடும் திசைக்கு எதிராக சர்வர் ரூம் பக்கம் ஓடினாள். புகைமூட்டம் அந்த தளத்தையே மறைத்திருந்தது. மித்ரா தனது துப்பட்டாவால் முகத்தை மூடிக்கொண்டு சர்வர் ரூமிற்குள் நுழைந்தாள். அங்கே தீப்பொறிகள் சிதறிக்கொண்டிருந்தன. அவள் தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு திரும்ப முயன்றபோது ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. அந்த தளத்தின் ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் ஜாம் ஆகி கதவு தானாக பூட்டி கொண்டது. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க என மித்ரா கதவை தட்டினாள். ஆனால் புகை அவளது நுரையீரலுக்குள் புகுந்து அவளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. அவள் மயக்க நிலையில் தரையில் விழுந்தாள். வெளியே அபிநயன் தனது டீம் ஊழியர்களை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருந்தான். ரம்யா, கார்த்திக், மித்ரா எங்க? அவளை பார்த்தீங்களா என பதற்றமாக கேட்டான். சார், அவள் சிஸ்டம் பேக்கப் இருக்கணும்னு உள்ளே போனதா நினைக்கிறேன் என கார்த்திக் சொன்னான். அபிநயனின் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்தியது. என்னது, உள்ளே இருக்காளா? அந்த ரூமில் ஃபயர் அதிகமாக இருக்கே என அலறியவன் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் உள்ளே குதித்தான். ஊழியர்கள் அவனை தடுத்தும் அவன் கேட்கவில்லை. அபிநயன் தனது கோட்டை கலற்றி தண்ணீரில் நனைத்து தலையில் கட்டிக்கொண்டான். புகைமூட்டத்திற்குள் அவன் கண்கள் எரிய தொடங்கியது. மித்ரா, நீ எங்கே இருக்க? பதில் சொல்லு என கத்தினான். அவள் சர்வர் ரூம் கதவுக்கு பின்னால் மயங்கி கிடப்பதை கண்டான். அவளை தூக்க முயன்றபோது மேலே இருந்து எரியும் மரச்சட்டகம் அவனது வலது தோள் மற்றும் கையின் மீது பலமாக விழுந்தது. ஆமா என அவன் வலியால் துடித்தான். அவனது சதை கருகும் மனம் அவனுக்கே தெரிந்தது. ஆனாலும் அவன் அவளை விடவில்லை. தனது காயத்தை பொருட்படுத்தாமல் இடது கையால் அவளை இறுக பற்றி கொண்டு கதவை உதைத்து தள்ளி வெளியே வந்தான். நிமிடங்களில் தீய இணைப்பு வீரர்கள் வந்து அவர்களை மீட்டனர். அபிநயன் மித்ராவை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு தானும் மயங்கி விழுந்தான். 2 மணி நேரம் கழித்து மித்ரா கண் விழித்தபோது அவள் ஒரு தனியார் மருத்துவமனையில் இருந்தாள். அவளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. புகை பட்டதால் ஏற்பட்ட லேசான மூச்சு திணறல் மட்டுமே. அவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு முதலில் ஞாபகம் வந்தது அபிநயன்தான். அபி எங்க என அவள் நர்ஸிடம் கேட்டாள். அவர் பக்கத்து வார்டில் இருக்கார் மேடம். அவருக்கு வலது கையில் பலமான தீக்காயம். அறுவை சிகிச்சை முடிஞ்சு இப்போதான் வார்டுக்கு மாற்றியிருக்காங்க என்றாள் நர்ஸ். மித்ரா நடுங்கும் கால்களுடன் அவன் இருந்த அறைக்கு சென்றாள். அங்கே அபிநயன் படுத்திருந்தான். அவனது வலது கை தோள்வரை முழுமையாக கட்டு போடப்பட்டிருந்தது. அவனது முகம் வலியால் வெளிரிப்போயிருந்தது. மித்ரா அவன் அருகில் அமர்ந்தாள். அவளது கண்ணீர் அவனது கைக்கட்டின் மீது விழுந்தது. அவளது அந்த திமிர், ஈகோ எல்லாம் அந்த நொடியில் காணாமல் போனது. எனக்காக இவன் தான் உயிரையே பணைய வச்சிருக்கானே, நான் இவனை பணத்தை வச்சு எடை போட்டுட்டேனே என அவள் உள்ளம் குமைந்தது.
மெதுவாக அபிநயன் கண் விழித்தான். அவளை பார்த்ததும் ஒரு மெல்லிய புன்னகை அவனது உதடுகளில் தோன்றியது. கௌரவமான மித்ரா, இப்போ ஓகேவா? அந்த ஃபைல் சேஃபாக இருக்கா என கேட்டான் பலவீனமான குரலில். அபி, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் நான் என்ன பேசுகிறேனே எனக்கு தெரியலை. எனக்கு அந்த ஃபைலை விட நீங்கள் தான் முக்கியம்னு இப்போ தான் புரியுது என அவள் அழுது கொண்டே அவனது இடது கையை பற்றி கொண்டாள். அபிநயன் தனது இடது கையால் அவளது கண்ணீரை துடைத்தான். அழாத மித்ரா, இந்த காயம் ஆறிடும். ஆனால் நீ என்கிட்டேருந்து விலகி போயிருந்தா அந்த வலி ஆறாது. நீ ஒரு இரும்பு விலங்குன்னு நான் சொன்னேன்ல, ஆனால் அந்த இரும்புக்குள்ளேயும் ஒரு அழகான இதயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த இதயத்துக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என்றான் மென்மையாக. அவள் மெதுவாக அவன் கையை பிடித்து மருந்திடத் தொடங்கினாள். அவனது காயத்தில் மருந்து படும்போது அவன் என முணுமுணுத்தான். அந்த ஒலியை கேட்டதும் மித்ராவின் இதயம் துடித்தது. வலிக்குதா அபி? சாரி, ரொம்ப வலிக்குதா? வலிக்குது மித்ரா. ஆனால் இந்த வெளியில் இருக்க காயத்தை விட அன்னைக்கு நீ அந்த செக் புக்கை எடுத்து என் முகத்தில் அடித்த மாதிரி கொடுத்தியே, அந்த வலி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பணம் ஒரு மனுஷனோட அன்பை தீர்மானிக்காதுன்னு நீ எப்போ தான் புரிஞ்சுப்ப? மித்ரா தலை குனிந்தாள். புரிஞ்சுக்கிட்டேன் அபி. இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். நீங்கள் தான் என் உலகம். நம்ம 2 பேருக்கும் இடையில இனிமே எந்த பண பிரச்சனையும் வராது என்றாள். அபிநயன் அவளை தன் பக்கம் மெதுவாக இழுத்தான். நிஜமாவா? அப்போ எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வாயேன். ஆனால் அது உன் காசில் தான் இருக்கணும். உன் கௌரவமான காசில் தான். நான் குடிக்கிற காஃபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் என அவன் மீண்டும் கிண்டல் செய்தான். இருவருக்கும் இடையே இருந்த அந்த பெரிய பனிப்போர் இப்போது ஒரு இதமான மழையாக மாறியிருந்தது. மித்ரா அவனது நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தாள். அந்த முத்தத்தில் 5 வருஷ காதலும் 1 கோடி மன்னிப்புகளும் அடங்கியிருந்தது. ஆனால் இது ஒரு தற்காலிகமான அமைதியும். அலுவலகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு இவர்களுடைய தீவிரமான காதல் தெரியாது. தெரிய வரும்போது என்ன நடக்கும்? மித்ராவின் அப்பா இந்த தியாகத்தை பார்த்து மனம் மாறுவாரா? அல்லது மீண்டும் தன் கௌரவத்திற்காக தடையாக நிற்பாரா? ஈகோ எனும் விலங்கு லேசாக தளர்ந்தாலும் இன்னும் முழுமையாக உடையவில்லை. அபிநயனின் இந்த காயம் மித்ராவின் குடும்பத்தை மாற்றுமா? தொடர்ந்திருங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும்.